சுவாமிஜி அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி மகிழ்கிறேன். அரசு பொறியியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள், துணை முதல்வர் அவர்கள் மற்றும் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகளை இந்த ராமகிருஷ்ண மிஷன் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம ராமகிருஷ்ண மிஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் சேவையே மகேசன் சேவை. அதோட தாரக மந்திரமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற இயக்கங்கள் எல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருந்துச்சுன்னா, இறை நம்பிக்கை உள்ளவர்கள், இறையை பற்றி பேசுகிறவர்கள் சாமி கும்பிட்டா போதும், தியானம் பண்ணால் போதும், தன்னுடைய ஆன்ம விடுதலையை, ஆன்ம பரிபக்குவத்தை அடைந்தால் போதும் அப்படின்னுச்சு. ஆனால் இந்த திருமூவர் இருக்கிறாங்களே, அவங்க அதை மட்டும் சொல்லலை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியா ஒரு மிகப்பெரிய இருள் சூழ்ந்த நாடாக இருந்தது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃபாரின் இன்வேஷன். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, சுவாமிஜி என்ன சொன்னாங்கன்னா, மக்கள்கிட்ட போங்க, இளைஞர்கள்ட்ட போங்க. எனக்கு தெரிஞ்சு இளைஞர்களை பற்றி பேசி வழிகாட்டி வாழ்ந்து பரிபூர்ணத்தன்மையை அடைந்தவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் தான். இளைஞராகவே வாழ்ந்தார், இளைஞர்களுக்காகவே வாழ்ந்தார். இன்னும் சொல்லப்போனால் எந்த இளைஞர்களுக்காக வாழ்ந்தார்னா உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்களுக்காகத்தான் வாழ்ந்தார். அதிலும் இந்த இந்திய இளைஞர்கள் இருக்காங்க பாருங்கள், அவர்களுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் பேசினார். அதனால தான் சுவாமிஜியோடைய புத்தகங்களில், நிறைய புத்தகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் ஒரு மிக முக்கியமான புத்தகம் வீர இளைஞருக்கு, டு த யூத் ஆஃப் இந்தியா, டு த யூத் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்காக பேசினது தான் நிறைய பேசியிருக்கார். அஃப்கோர்ஸ் வேதாந்த கருத்துக்கள், தெய்வீக கருத்துக்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதையும், அது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய உறக்கத்திலே இருக்கிறார்கள். அதுவும் எப்படி சொல்கிறார், இந்தியாவே அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குதான், மிகப்பெரிய உறக்கத்தில், ஒரு பெரிய ஜெயண்ட்னா என்ன, ஒரு பெரிய பூதம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தன்னுடைய வலிமையை மறந்து அடிமைப்பட்டு நோய்வாய்ப்பட்டு தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஜெயண்ட் மாதிரி இருந்து, அப்போ தான் சொல்கிறாரு, இருந்துரு, விழித்திரு, அதெல்லாம் சொல்கிறாரு இல்லையா. அப்போ என்ன, ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட், அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நமக்காகத்தான் பேசுகிறார். அதே மாதிரி நம்ம தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அதை தொடர்ந்து செயல்படுத்துது. இப்போ எங்கெங்கேயோ இருக்கிற உங்களையெல்லாம் நீங்கள் வேறு குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பீர்கள், வேறு சூழல் சேர்ந்தவராக இருப்பீர்கள், வேறு கிராமம், வேறு பொருளாதார சூழ்நிலைகள், படிப்பு, கற்றல் எல்லாத்துலேயும் வேறு இருக்கிற நம்ம எல்லாரையும் ஒன்றா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நாம் இந்த நாளை ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றணும். டேர்னிங் பாயிண்ட்னா என்ன, ஒரு திருப்பு முனையாக மாற்றணும். ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு பொழுதும் விடியத்தான் செய்யும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த ஒரு நாளும் இருட்டி அந்த பொழுது முடியத்தான் செய்யும். ஆனால் ஏதாவது ஒரு நாளிலே ஏதாவது ஒரு கருத்து, ஏதாவது ஒரு மனிதர், ஏதாவது ஒரு சிந்தனை நம் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்கிறது. நானும் உங்களை போல் +2 படிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த விதமான அவேக்கனிங்கும் கிடையாது. மிக சாதாரணமான மாணவன். நான் போய் காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு உங்களை மாதிரி, நீங்கள் இப்போ பாலிடெக்னிக்கில் இருக்கீங்க, எல்லாருமே பாலிடெக்னிக் மாணவர்கள் தானே, நீங்கள் பாலிடெக்னிக் போன மாதிரி நான் என்ன பண்ணேன், காலேஜ் போன பிறகு தான் எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சார் ஒருத்தர் ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுத்தாரு. எந்த புக்கு, இதே புக்கு தான், டு த யூத் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அதை கொடுத்து இதை நீ படி அப்படின்னு சொன்னார். அந்த புத்தகத்தை படிக்க அந்த புத்தகத்தில் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய், எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் படிக்க எனக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிது. சரி, இப்போ நம்ம அவ்வளோ பெரிய ஆள் போல் இருக்குது, அப்போ நம்ம நினச்சா எதை வேணாலும் செய்யலாம். ஆக்சுவலாக இந்த மீட்டிங்கோடைய நோக்கமே உனக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை தட்டி எழுப்புவது தான். நீ நினைக்கலாம், நான் ஒரு சாதாரண பாலிடெக்னிக் இருக்கு சார், எங்கள் அப்பாலாம் சும்மா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு. நீ அதை பற்றி கவலைப்படாது. உனக்குள்ளே ஒரு பேராற்றல் மறைந்திருக்கிறது. நீ யாராக வேண்டுமானாலும் ஆக முடியும். நீ நினைக்கலாம், நான் வந்து பாலிடெக்னிக் தான் சார் படிக்கிறேன். அப்படி கிடையாது. இன்று காலம் மாறிவிட்டது. நான் ஒரு சாதாரண டிகிரி படிக்கிறேன், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு யார் தேவைன்னா, தன் மீது நம்பிக்கை கொண்ட மாமனிதர்கள். இன்றைக்கி நீங்கள்லாம் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், நான் தமிழ் மீடியம் படிக்கிறேன், கவலைப்படாதீங்க. எனக்கு இங்கிலீஷ் சரியாக வராது, அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி ஏஐ யுகத்தில்
நான் என்ன மொழியில் பேசினாலும் உங்களுக்கு தெரிந்த மொழியில் அதை மாற்றி கொடுக்கக்கூடிய சக்தி இன்றைக்கி எல்லாத்துக்கும் வந்துட்டு. இன்றைக்கி ஒரே ஒரு ஹெட்ஃபோன், ஏஐ எனேபிள்டு ஹெட்ஃபோன் இருந்துச்சுன்னா நான் என் மொழியில் பேசுவேன், இவங்களுக்கு ஜப்பானீஸ் தெரியும், அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், அவங்களுக்கு சைனீஸ் தெரியும்னா அவங்கவுங்க மொழியிலே மாற்றி கொடுக்கக்கூடிய இன்றைக்கு ஆற்றல் இன்றைக்கு வந்து விட்டது. அதனால் நான் படித்தப்போ இருந்த லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ஸ் இப்போ கிடையாது. ஸோ நீங்கள் மொழியை பற்றி கவலைப்பட வேண்டியது. அதுபோல் கிராமம் சார், நான் ஒரு கிராமம், எந்த நகரம் எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டு எது இன்டர்நெட் பெரிய. நான் இப்போ வந்து ஐஐடியில் படிக்கிறாங்க, அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. ஐஐடியில் நடக்கக்கூடிய வகுப்புகளெல்லாம் நேரலை செய்யக்கூடிய காலம் இன்றைக்கி வந்துட்டு யூடியூப்பில். இன்னும் சொல்லப்போனால் உலகத்தின் மிகச்சிறந்த பேராசிரியர்களிடம் நீங்கள் யூடியூப் மூலமாகவே கல்வி கற்க முடியும். நீங்கள் எந்த இதை சொன்னாலும் சரி, எங்கள் அப்பா அம்மாலாம் படிக்காதவங்க சார், அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. அப்பா அம்மா படித்தவங்க தான் மேலே வரணும்னு சொல்லியிருந்தால் இந்த உலகத்தில் யாருமே மேலே வந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒரு அப்பா அம்மா படிக்காதவங்களாக தான் இருந்திருப்பார்கள். சரி, இது பெண்கள் இருக்கிறார்கள், அவருக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளை சார், ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், அந்த வேறுபாடெல்லாம் மறைந்து நின்று நாட்கள் ஆகிவிட்டன. இன்றைக்கு இருக்கிற இந்தியா எப்படிப்பட்ட இந்தியா? இந்த இந்தியா தான் சுவாமி விவேகானந்தர் கனவு கண்ட இந்தியா. அந்த என்ன இந்தியானா அந்த ஒரு வெர்ஜில் இருக்கிறோம். இன்னும் நம்ம ஒரு க்ளோரியஸ் ஃப்யூச்சருக்குள்ளே போகலை, ஆனால் ஒரு பேட் பாஸ்ட்டை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த ஸ்டார்ட் அப் கலாச்சாரம், அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் தொழில். சரி, இதே ஒரு ஸ்டார்ட் அப்பாக வச்சுப்போம். ஸ்டார்ட் அப்னால் துவங்கிறது, புத்தொழில். அது என்னது? புத்தொழில். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் சப்ஜெக்டுக்கு, நீங்கள் படிக்கிற படிப்புக்கு மிகவும் நெருங்கிய தொடர்புடையது தான் இந்த ஸ்டார்ட் அப். இதுதான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு இந்தியாவை ஒரு வல்லரசாக்கக்கூடிய ஒரு சக்தி மிக்கதாக இருக்கிறது. இது ஒரு அரசு நிறுவனம் கிடையாது, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது. இதை யார் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்திய இளைஞர்கள். இந்திய இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இப்போ சமீபத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு ப்ரைவேட் ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. யாரும் பார்த்தீங்களா நியூஸில்? உங்கள் படிப்பு சார்ந்த, தொழில் சார்ந்த ஏதாவது ஒரு தகவல் வருகிறதான்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து வெறும் இன்ஃபர்மேஷன் கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷனில் நமக்கு எது தேவைன்னு பார்த்து அதை எடுத்து நம்ம அதை வந்து பயன்படுத்தணும். இந்த விக்ரம்னு ஒரு ப்ரைவேட் சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இளைஞர்கள். அவங்களோட ஆவரேஜ் வயசு 28. இதுவரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்து இத்தனை வருஷத்தில் நாம் ஏவிய ராக்கெட் எல்லாமே சேட்டலைட்ஸ் இல்லையா? சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த சேட்டலைட்ஸ்லாம் கொண்டு போகிற அந்த லான்ச்சிங், அதை இதுவரைக்கும் யார் செய்ததுன்னா ISRO அப்படின்னு சொல்கிற இந்திய அரசு நிறுவனம். இப்போ உங்களுக்கெல்லாம் அங்கே வேலை கிடச்சிதுன்னா பெரிய விஷயம் இல்லையா? ISROவில் வேலை கிடச்சிச்சு, நாசாவில் வேலை கிடச்சிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது இளைஞர்களாக சேர்ந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி என்ன பண்ணுறாரு? அதை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாரு. அதை வந்து ப்ரைவேட்டாக அலோவ் பண்ணுறாரு. ப்ரைவேட் பார்ட்டிஸும் தே கேன் டூ ரிசர்ச், அவங்க ஆராய்ச்சி பண்ணலாம், அவங்க டெவலப் பண்ணலாம், அவங்க தானாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கை ரூட் அப்படின்னு ஒரு கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரு 3-4 கம்பெனி இன்றைக்கி வந்து இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் அவங்க வந்துட்டுருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக நான் ஒரு பள்ளியில் என்னுடைய பள்ளி மாணவர்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இன்னுமே நம்ம எதிர்காலம் எங்கே இருக்குது தெரியுமா அப்படின்னு. என் பசங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தானுங்க. இனிமேல் நம்மளுடைய எதிர்காலம் வானத்திலே இருக்கிறது. வானமே எல்லை, வானம்தான் எல்லை. இன்னும் அழகாக சொல்லணும்னா வானமே எல்லை இல்லை. ஏன்னா அதுக்கு எல்லை இல்லை. அப்போது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? வானம்னே இல்லையா? வானம்தான் எதிர்காலமா? ஆம், வானம்தான் எதிர்காலம். ஏன்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நாள்னால் இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ இதுக்கு மேலே ஏர் டாக்ஸி கிராஸ் ஆகும். அதாவது என்ன, இப்போ நீங்கள் இந்த ட்ரோன் டெக்னாலஜின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ட்ரோன்னு வர்ற ஒரு சாதாரண விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. யாருக்கு? பாலிடெக்னிக் பர்சன். நான் ஏன் இந்த ஸ்டார்ட் அப் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. நீ படிக்கணும்னு அவசியம் கிடையாது, லாங்குவேஜ் வரணும்னு அவசியம் கிடையாது, நீ பெரிய ஜீனியஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண் பார்ப்பதை கை செய்தால் போதும், நீ ஜெயிச்சிருவ.
ஸோ உன்னுடைய எதிர்காலம் எங்கே இருக்குன்னா அந்த ட்ரோனில் இருக்குது. இந்த ட்ரோன் தான் இன்றைக்கி இராணுவம். இன்றைக்கு அவ்வளோ பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவால் ஈரானை ஒன்றும் பண்ண முடியல. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ட்ரோன் டெக்னாலஜி. ஏன்னா இட் இஸ் வெரி வெரி சீப். மிக மிக சாதாரணமாக உள்ளதை இன்றைக்கி செஞ்சு ஒரு வல்லரசு நாட்டினுடைய ஒரு பெரிய போர்க்கப்பலை காலி பண்ணிடுறாங்க. ஏன்னா இது குட்டியாக இருக்கிறதுனால பெரிய ஆயுதங்களால் அதை தாக்க முடியல. ஸோ இன்றைக்கி ட்ரோன் டெக்னாலஜி இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனங்கள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் தங்களை இன்றைக்கி ஸ்பேஸ் டெக்னாலஜிக்குள்ளே, ஸ்பேஸு, டிஃபென்ஸ் டெக்னாலஜி, அப்புறம் டீப் டெக்னாலஜின்னு பேர். டீப் டெக்னாலஜினா என்ன? ரொம்ப ஆழமாக போய் அதில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தகவலை கண்டுபிடிக்கிறது. நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டியில்லை. சும்மா ஒரு நாளை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கற்றுங்க. நீங்கள் இன்றைக்கி மருந்தடிக்கிறதுக்கு இன்றைக்கி ட்ரோன் டெக்னாலஜி நான் ஃபுட்டு டெலிவரி இன்றைக்கி ட்ரோன் டெக்னாலஜி மளிகை ஜாமான் இன்றைக்கி ட்ரோன் டெக்னாலஜி ஆம்புலன்ஸ் இன்றைக்கி ட்ரோன் டெக்னாலஜி பர்சனல் டிரான்ஸ்போர்ட் இன்றைக்கி ட்ரோன் டெக்னாலஜி இது எல்லாமே அனுமதிக்காக ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் கவர்மெண்ட்டை விண்ணப்பி கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான மோடாலிட்டிஸை இப்போ கவர்மெண்ட்டு பண்ணிகிட்ருக்கு. அப்போ என்ன ஆக போகுது? கொஞ்ச நாளில் நமக்கு தலைக்கு மேலே எல்லாம் ஆம்புலன்ஸ் போவோம், உங்களுக்கு ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போவோம். அந்த காலத்துலலாம் ப்ரைவேட்டு ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டு தனியாக வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க கார் மாதிரி ஏறி உட்காந்து அப்படியே தஞ்சாவூர் போய்ட்டு வந்துடலாம். தனியாகவே செஞ்சு இப்போ உங்களை மாதிரி பசங்க, நான் ஒரு வீடியோ கூட இருக்குது, நான் முடிஞ்சதுன்னா காலம் இருந்துன்னா போடுறேன். அதில் ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், அவனே உட்காந்து அவனே பெயிண்ட் அடித்து அவனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவனே ஓட்டி காட்டிவிட்டான். அது நேராக ஃப்ளை பண்ணி அப்படியே போய் சுற்றி சுற்றி வருது. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய நாலேஜ் எல்லாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி எந்த துறையிலையும் கல்லூரிக்கே போகாமல் உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள முடியும். எது மூலியமா? யூடியூப் மூலியமா. இன்றைக்கி நீங்கள் ட்ரோன் டெக்னாலஜியோட பேசிக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது 100 வீடியோ வரும். பர்சனல் டிராஃபிக், ஆம்புலன்ஸ், ஏர் ட்ராப்பிங், சொமேட்டோ, இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக கொண்டு அவங்க வீட்டு வாசலில் அதெல்லாம் அதுக்கான டெக்னாலஜிலாம் இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம சும்மா ஆர்டர் பண்ணோம்னா போதும், வீட்டு வாசலில் ஒரு ட்ரோன் அதை நமக்கு ட்ராப் பண்ணிவிட்டு போயிடும். அது ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் லாக் பண்ணிக்கும். நம்ம போய் அந்த ஓடிபியை போட்டோம்னா ஓப்பன் ஆகும். அதுபோல் இன்றைக்கி தானாக போகக்கூடிய இருக்குது. இப்போ என்ன இதில் ஒரு இது எதுக்கு சார் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே தான் நமக்கான வாய்ப்பு மறைந்திருக்கிறது. நீங்கள் வெறும் புத்தக புழுக்களாக இருந்து விடாதீர்கள். நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறது, படிக்கிறது, ஏன்னா உன் சப்ஜெக்ட் முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல். பாலிடெக்னிக்னா என்ன கோர்ஸு? இட் இஸ் அ ஸ்கில்டு கோர்ஸ். என்ஜினியரிங் என்ன? என்ஜினியரிங் நாலேஜ் பேஸ்ட், ரிசர்ச் பேஸ்ட். நீங்கள் எப்படி? நீங்கள் ஸ்கில்டு. சில இடங்களில் உங்களுக்கு தான் மரியாதை. உங்கள் இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதே சமயம் உங்களோட இப்போ ஸ்டார்ட் அப்னால் நான் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டேன், ஸ்டார்ட் அப்னால் என்னன்னு கேட்டேன். இப்போ ஸ்டார்ட் அப்னால் என்ன அப்படின்னா ஒரு இன்னோவேஷன் இருக்கணும். அதில் ஸ்டார்ட் அப்னால் என்ன இருக்கணும்? ஒரு இன்னோவேஷன் இருக்கணும். இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். அதாவது 2 வேறு வேறு விஷயங்களை இணைச்சு, அது எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். அது டெலிவரி காமர்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதில் 2 புதிய விஷயங்களை ஒன்று சேர்த்து அதில் ஒரு இன்னோவேஷனை பண்ணி அதில் ஒரு சாஃபிஸ்டிகேஷனை கொண்டு அதை ஆப்பாகவோ இல்லை வேறு ஒரு ஈஸி கேட்ஜெட்டாகவோ மாற்றி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேல் பண்ணுறது. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சாதாரண இப்போ இந்த உபேர் கம்பெனிக்காரன், அவங்ககிட்ட கார் கிடையாது, பட் தே ஆர் டூயிங் கார் பூலிங். அவன் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறான். அப்போ என்ன சொல்கிறான்? அக்ரிகேஷன். யாருக்கு இது ஒருத்தருக்கு தேவைப்படுது? இப்போ ஒரு ஆட்டோ ஒருத்தவங்க கேட்குறாங்க. நம்மளாலாம் சென்னை போகிறப்பெல்லாம் அப்போ ஆட்டோ இருக்குமான்னு ஒரு இடத்துல நின்றுட்டுருப்போம். இன்னொரு இடத்துல ஆட்டோக்காரன் உட்காந்து தூங்கிட்டு இருப்பான். இந்த 2 பேரையும் ஒன்றா சேர்த்தாங்க. இட் இஸ் கால்டு பெயின் பாயிண்ட். யாருக்கு பெயின் பாயிண்ட்? ஆட்டோ டிரைவருக்கும் ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குது. என்ன? அவரால் அவர் கஸ்டமரை கண்டுபிடிக்க முடியல. அவர் கண்ணுக்கு எதுக்க வந்தால் தான் ஆட்டோன்னு கூப்பிடுவார். நமக்கு ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குது. என்ன பெயின் பாயிண்ட்டு? நம்ம நினைக்கிறப்ப ஆட்டோ எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியல, அவரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த 2 பெயின் பாயிண்ட்டையும் ஒன்றாக்கி ஒரு டெக்னிக்கல் இன்னோவேஷன் என்ன பண்ணால், நான் என்னோடய ஆப்பில் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிவிடுவேன். அது எனக்கு எங்கள் ஆட்டோக்காரனுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். பக்கத்தில் ஆட்டோவுக்கு சொன்னோன்னே அந்த ஆட்டோ என்கிட்ட வந்துடும். என்னோடய பிரச்சனையும் சால்வ்டு, அவனோட பிரச்சனையும் சால்வ்டு. அப்போ அது என்ன ஆகுது? $1 பில்லியன் கம்பெனியாக மாறுகிறது. எப்போவுமே
ஒன்று ஒரு இன்னோவேஷனுங்கிறது வந்து ஹெட்டேக் டேப்லெட்டாக இருக்கலாம், பேராசிட்டமாலாக இருக்கலாம், இல்லை விட்டமினாக இருக்கலாம். பேராசிட்டமால்னால் ஒரு வலிக்கு மருந்து கொடுக்குறது, புரியுது உங்களுக்கு? விட்டமின்னா ஏற்கனவே இருக்கிறத இன்னும் நல்லா பண்ணுறது, அது இல்லாத ஒன்றை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்புங்கிறது வந்து மிக மிக சாதாரணமாக இருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு வயசான தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு மெடிக்கலில் மருந்து தேவைப்படுது. மெடிக்கல் எங்கே இருக்குது? ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. அவங்க போட்டாங்கன்னா அந்த மாத்திரையை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி லோக்கலில் கிராமத்தில் செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோல் இது மாதிரி பெரியதாக தான் பண்ணணுமா அப்படியும் கிடையாது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் படிக்கிற போதே உங்களுக்கான எதிர்காலம் எதுலங்கிறத முதல்ல முடிவு பண்ணுது. எதுன்னு முடிவு பண்ண வேண்டியதில்லை, எதுலன்னு முடிவு பண்ணலாம். இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்போ ஒரு ட்ரோனில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீ கொடுத்து வச்சவன். ஏன்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த பைலட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டக்டர் டிரைவர் மாதிரி ஆக போகிறானுங்க, ஊர் பூரா வரப்போகுது. இன்றைக்கி உடான்னு சொல்லிவிட்டு 50 கிலோமீட்டருக்கு ஒரு ஏர்போர்ட் இன்றைக்கி சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் இன் தஞ்சாவூரில் ஒரு ஏர்போர்ட், அந்த உடான் ஸ்கீம், UDAN உடான் அப்படின்னு அது ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமோட ரூல்ஸ் என்னென்னா, இந்தியாவினுடைய ஒரு 50 கிலோமீட்டருக்கும் ஒரு ஏர்போர்ட் வேணும். அப்போ என்ன ஆகுது, எல்லாமே மாறக்கூடியது, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வெறுமனை பையை தூக்கிட்டு டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு காலேஜில் போய் நீங்கள் பாட்ட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் அவுட்டேட் ஆகிடுவீங்க. அவுட்டேட்னா என்ன? காலம் முன்னாடி போயிடும், நம்ம பின்தங்கிடுவோம். இன்றைக்கி இந்தியாவில் நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்தங்கிடுறாங்க. காலத்தோடு நாம் போகணும். காலத்தோடு போகணுன்னா டெக்னாலஜி தான் ஒரே சொல்யூஷன். லக்கிலி யூ ஆர் இன் அ கோர்ஸ் விச் இஸ் வெரி ரெலவெண்ட் டு ஆல் தீஸ் ஸ்டார்ட் அப் திங்ஸ். ஸோ நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு காலேஜில் இருக்கிறீங்க, ஒரு சாரை பிடிச்சிங்க, ஒரு புக்கை பிடிச்சிங்க, ஒரு யூடியூப் சேனல்ஸில் எதெல்லாம் இதை பற்றி பேசுதோ அதை பிடிச்சிங்க. இப்போ ஒரு பையன் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் கூட சொல்லியிருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான், சவுண்டை வச்சு எரிஞ்சிகிட்டு இருக்கிற ஃபயரை அணைக்கிறான். இந்த சவுண்டு வேவ்ஸ் இருக்குல்ல, அது உள்ள பெருசு ஒன்று இருக்குது, கன்று மாதிரி, அதை அப்படி தூக்கி காட்டுறானுங்க. ஒருத்தன் பேப்பரை கொளுத்தி காட்டுறான், அப்படி டக்குன்னு அணையுது. அப்போ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் யூஸிங் சவுண்ட் வேவ்ஸ். இதெல்லாம் எங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உனக்கு புரியும், ஏன்னா நீ அதை பற்றி தான் படிக்க போகிற. ஸோ வெறுமனை படிப்பை ஒரு புத்தகப்புழு மாதிரி படிக்காமல் அதில் உள்ள ஏதாவது ஒரு கான்செப்டு உன்னை தூண்டி விடணும். ஏதாவது ஒரு வரி, ஏதாவது ஒரு சென்டென்ஸ், ஒரு தியரி உனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சுன்னா நீ பொழைச்சிக்கிட்டே இல்லை, உனக்குள்ளே இந்த ஃபயர் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா யூ கேன் பிகம் $1 மில்லியன் பிஸ்னஸ் ஓனர். இதுவும் மட்டும் இல்லை, இந்திய நாட்டையே வழிநடத்தக்கூடிய இளைஞனாக நீ மாறிடுவேன். நீ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் மோடிக்கிட்ட அவார்டு வாங்குவார், கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கவர்னர் கூப்பிட்டு பேசுவார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இளைஞர்கள் நமக்கு தேவை. எல்லாரும் அப்படி ஆகணும்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்களுக்குள்ளே தான் அப்படி ஒரு வெற்றியாளன் இருக்கிறார். ஸோ நீங்கள் என்னென்னா, படிப்பை சும்மா மேம்போக்காக படிக்காமல், பரீட்சைக்காக படிக்காமல், பரீட்சைக்கு மட்டும் படிக்கிறவன் பெரிய அளவில் ஜெயிக்கவே மாட்டான். நீ இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வெறும் வேலைக்கு போவதற்காக படிக்கவே படிக்காதீர்கள். எதா இருந்தாலும் மிக ஆழமாக, அது ஒரே ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பெருசாக மார்க் எடுக்கணும், பெருசாக அது பண்ணணுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது இந்த காலத்தில். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் இருக்கிறப்ப யூனிவர்சிட்டி ரேங்க்கு அது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இஃப் யூ ஹாவ் அன் ஐடியா, உன்கிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீ பெரிய ஆள், அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா நீ பெரிய ஆள். உங்ககிட்ட இருக்கிற ஐடியாவை மானிட்டைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, மானிட்டைஸ்னா என்ன, பணமாக்க முடிஞ்சதுன்னா நீ பெரிய ஆள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா, அது ஐடியேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்டேஜ் என்ன, அதை எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, மானிட்டைசேஷன் ஸ்டேஜ். ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், நீங்கள் எப்போவுமே இது இப்படி தான் ஜெயிக்கணும், இந்த துறையில் தான் ஜெயிக்கணுங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த துறையில் இன்ட்ரெஸ்ட் வருதோ அந்த துறை உங்களுக்கான துறை. ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க ஊர் காஞ்சிபுரத்தில் காலேஜ் படிக்க போகிறான். சென்னைக்கு போகிறப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், அந்த காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு
கூட்டுறவு பட்டு நெசவு அதில் வந்து நல்லா பார்க்க நல்லா இருக்க புடவையாக வாங்கிட்டு போய் சென்னையில் விற்க ஆரம்பிச்சு. ஃபஸ்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ளே 15 லட்ச ரூபாய் லாபம் பார்த்துட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணியிருக்கான், மணப்பாறை, அவங்க ஊரில் முறுக்கு நல்லா இருக்குமா, இந்த மணப்பாறை முறுக்கு. சென்னை போகிறப்ப இவன் ஒரு சின்னதாக ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டான். இன்னும் ஒன்று, நீங்கள் ஆப் ரெடி பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இந்த கிளாடு, இந்த சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எப்போவுமே வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஆப் ரெடி பண்ணுறதுக்கு பெரிய நாலேஜெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், உங்கள்கிட்ட ஒரு ஆப் ரெடி. மணப்பாறை முறுக்கு அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டான். ஏன்னா மணப்பாறை முறுக்குக்காக நம்ம மணப்பாறை போக முடியாது. அப்போ இங்கே இருக்குது, எனக்கு இன்றைக்கி வேணும்னா நாளைக்கு காலையில் வந்துடும் சார் உங்களுக்குன்னு ஆர்டர் போட்டிங்கன்னா வர்ற மாதிரி பண்ணிட்டான். இப்போ அது ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்பாக போயிடுச்சு. ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், கொரோனா சமயம் யாரும் வீட்டை விட்டு வெளில வர முடியாது, அவன் உங்களை மாதிரி ஒரு பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டு, அவன் என்ன பண்ணிட்டான், 4-5 பேரை வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னென்னா உங்களுக்கு எப்போல்லாம் மளிகை ஜாமான் வேணுமோ இதில் போடுங்க, நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றேன். இன்றைக்கி அது ஒரு பெரிய ஸ்டார்ட் அப். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஈவன் ஏ வாட்ஸ்அப் குரூப் கேன் கிரியேட் அ பிஸ்னஸ் வாட் இஸ் தட் மாடல். நீங்கள் பெருசாக இருக்கணும் கிடையாது. இன்றைக்கி வந்து வெறும் 5000 ரூபாயிலேருந்து 15000 ரூபாய்க்குள்ளே உங்களால் ஒரு ஆப் ரெடி பண்ண முடியும். வெறும் 15000 ரூபாய்க்குள்ளே. இன்னும் சொல்லப்போனால் நான் உங்களுக்கு அந்த டேலண்ட் இருந்ததுன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, எனக்கு தான் கிடையாது. ஏன்னா வி பிலாங் டு பாஸ்ட் ஜென்ரேஷன். உன்னால் முடியும். நீ உனக்கு ஒரு சின்னதாக உங்கள் ஊரில் உள்ள ஒரு சொல்யூஷன், ஒரு அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட், உங்கள் ஊரில் உள்ள பொருளை பதப்படுத்தி பேக் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஊரில் உள்ள பால் பண்ணையில் பால் கலெக்ட் பண்ணி சுத்தமான பாலாக பாட்டிலில் போட்டு அது இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்பாக போயிட்டுருக்கு. ஈவன் எங்கள் ஊரில் ஒரு கள்ளமிட்டாய் கம்பெனி இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப சாதாரணமாக உள்ளதை சொல்கிறேன். இதோட எக்ஸ்ட்ரீம் எண்டு தான் பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சு. நீங்கள் பெருசாக அங்கே தான் போகணுன்னு கிடையாது. சின்ன சின்ன உங்களை சுற்றி உள்ள தொழில்களை நவீனப்படுத்துங்கள். உங்களுடைய படிப்பை அதில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருப்பாங்க. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ட்ரோன் செய்கிறது, இந்த வெல்டிங் பண்ணுறது, இதெல்லாம் ஈஸியாக வருது. உங்கள் சாரெல்லாம் இருக்காங்க, உங்கள்கிட்ட லேபெல்லாம் இருக்கும். நீங்கள் அதில் ப்ராஜெக்ட்லாம் இருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு 3rd இயர் போகிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் இன்னோவேட்டிவாக, ஃப்ரெஷ்ஷாக, ஒரு நியூ ஐடியாவாக எடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ விஷயங்களை இந்தியா கண்டுபிடிச்சிருக்கு. இந்தியா தான் உலகத்தின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம். நமக்கு மேலே 2 பேர் தான், ஒருத்தன் சீனா, ஒருத்தன் அமெரிக்கா. அப்போ என்ன ஆகுது, நாம் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறோன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் படிப்பை, புத்தகத்தை வெறும் புத்தகமாக பார்க்காம அது நம்முடைய வாழ்க்கைக்கான எதிர்காலமாக பார்த்து பரீட்சையில் மார்க் எடுக்கிறதுங்கிறது ஒரு பக்கம், ஆனால் ப்ராக்டிக்கலாக, ஏன்னா உங்கள் சப்ஜெக்டே எப்படிப்பட்டது, ப்ராக்டிக்கலாக உள்ளது. ஸோ அந்த ப்ராக்டிகாலிட்டியிலேருந்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். இன்றைக்கு வந்து நம்ம இளைஞர்கள்ட்ட, அவர் பாரத பிரதமராக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, எங்கள்கிட்ட இல்லாத ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது. பிகாஸ் யூ பிலாங் டு அ நியூவர் ஜென்ரேஷன். ஒன்றை சரிப்படுத்தினா இந்தியா இன்னொரு 500 வருடங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்ட போய்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சவால் வந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு சவால் தான் இந்த காலகட்டம். உங்களை தவறாக வழி நடத்துவதற்கு உலகம் முழுவதும் உள்ள சக்திகள் உங்களை தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம ராமகிருஷ்ணா மிஷன், நம்மளை மாதிரி இந்த அரசாங்கம் இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, உங்களை சரியான திசையில் செலுத்துவதற்கான ஒரு போராட்டத்தில் நாங்கள் இறங்கியிருக்கோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே உள்ள பேராற்றலை, சாமிஜி, என் வாழ்க்கையெல்லாம் மாறினது சாமிஜியால் தான். சாமிஜி என்ன சொல்கிறாரு, அவர் சொல்கிற ஒரு கருத்துக்களும் ஒரு இடியை போல இறங்கக்கூடிய சக்தி உள்ளது, மாபெரும் ஆற்றல் உள்ளது, மந்திர சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு எனக்கு இல்லை சார், எனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது சார், எனக்கு படிக்கவே பிடிக்கல சார், ஏதோ வர்றேன் சார் போகிறேன் சார் அப்படின்னு இருந்தால் நீங்கள் சுவாமி விவேகானந்தரை படி. என் மனம் அலைப்பாய்கிறது, என்னால் ஒருமுகப்படுத்த முடியல அப்படின்னா சுவாமி விவேகானந்தரை படிக்க. எனக்கு கெட்ட எண்ணமாக இருக்குது, கெட்ட சிந்தனையாக இருக்குது, எனக்கு ஒரு நல்ல இதே வரமாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணணும், சுவாமி விவேகானந்தரை படிக்க. இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான்.
சுவாமி இல்லை எனக்கு படிக்கலாம் நேரம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவனாவது வாங்கி உங்கள் பையில் வச்சுங்க. என்னோடய பீரோவில் ஒரு சாமிஜியோட ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது எப்போ யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, கடுமையாக உழை, உன் லட்சியத்தில் நீ வெற்றி பெறுவாய். நம்ம ஒரு நாளும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியில் ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தேன். என் கூட வேலைக்கு சேர்ந்தவங்களாம் சம்பளம் வாங்கினா போதும், இதே பெரிய விஷயம். நான் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தேன், ஹெச்ஓடியாக இருந்தேன். எனக்கு இந்த சோம்பி திரியிறது பிடிக்காது, அதுபோல் அறிவுரை சொல்கிறது பிடிக்காது. ஆனால் நான் அறிவுரை தான் சொல்லுவேன். ஆனால் என்ன பண்ணுவேன்னா, நிறைய பேர் நினைப்பீங்க நான் உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன்னு, மறைமுகமாக நான் எனக்காகவும் சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் எதை சொன்னனோ அதை பூரா நான் ஃபாலோ பண்ணேன். படின்னு சொன்னப்போ நான் படித்தேன். ஸ்டேட் லெவல் எஜுகேஷ்னல் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு எக்ஸாம். அப்போ நான் ஒரு கோச்சிங் சென்டர் நடத்தினேன். என் கோச்சிங்கில் ஈவன் இப்போ குரூப் 1 பாஸ் பண்ணவங்களாம் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பேரை நான் வேலைக்கு அனுப்பியிருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட நான் இதை படிங்க, அந்த எக்ஸாம் படிங்க, இந்த எக்ஸாம் படிங்க நான் சொல்லி கொண்டு இருக்கிற போதே நான் படித்தேன். அப்புறம் என் மாணவர்கள்ட்ட இப்படி தொழில் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் சொல்லிகிட்டு இருக்கிற போதே நான் தொழில் ஆரம்பித்தேன். நான் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தேன். ஒரு சிபிஎஸ்சி பள்ளி ஆரம்பித்தேன். எங்கள் ஸ்கூலில் 1000 பிள்ளைங்க படிக்கிறாங்க, 14 பஸ் இருக்குன்ட்டேன். இதெல்லாம் நான் எப்படி செஞ்சேன்? வேலை பார்த்துக்கிட்டே செஞ்சேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, சம்பளத்தை வைத்து தொழிலை ஆரம்பி, தொழிலை வைத்து உன் சம்பளத்திலிருந்து விடுதலை அடை. சைடு ஹஸ்லிங். நான் எதையுமே நான் ப்ராக்டிஸ் பண்ணாததை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். நீங்கள் என்னை ஒரு கல்வியாளராக நினச்சிங்கன்னா நான் கல்வியாளர், என்ன ஒரு பிஸ்னஸ் மேனை நினச்சிங்கன்னா நான் பிஸ்னஸ் மேன், என்ன ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக நினச்சிங்கன்னா நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர். எனக்கு இன்னும் பெரிய கனவு இருக்கிறது. இந்த கனவுகளை எல்லாம் எனக்கு சுவாமிஜி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் சொல்ல, என் கனவுகளை துரத்துவதிலே எனக்கு இன்பம் கிடைக்கிறது. இன்றைக்கும் நான் என்னுடைய வேலையை விட்டுட்டேன். நான் பார்த்து கொண்டிருந்த துறைத் தலைவர் பேராசிரியர் பணி அரசு கல்லூரியில் என் வேலையை வாலண்டி ரிட்டையர்மெண்ட்டு, அது கூட சாமிஜி சொல்லுவாங்க விஆர்எஸ்ன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, விங்கிறது விவேகானந்தர், ஆறுங்கிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர், எஸ்ஸுங்கிறது சாரதா தேவி. அதனால் நீங்கள் விஆர்எஸ் கொடுத்துட்டு என்ன யாரை பற்றி பேசணும், இவங்க 3 பேரை இந்த விஆர்எஸ் பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு, சாமிஜி எப்பெல்லாம் கூப்பிட்றாரோ, அதுவும் உங்களை மாதிரி மாணவர்கள், நீங்கள்லாம் கள்ளம் கபடமற்றவர்கள், உங்கள்கிட்ட பேசுகிறதும் உங்களுக்கு வழிகாட்டுவதும் தான் எங்கள் வாழ்க்கையின் நோக்கம். அதுதான் சாமிஜிக்கு பிடிச்சது. அதுதான் நீங்கள் வயதானவர்கள்ட்ட போய் பேசினா அவருக்கு பிடிக்காது. ஏன் அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற அப்படிம்பாரு. என்ன சொல்கிறார் இங்கிலீஷில், த அன்ஸ்மெல்ட் அன்டச்ட் ஃப்ளார்ஸ் ஷுட் பி பிளேஸ்ட் அட் த ஃபீட் ஆஃப் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? முகரப்படாத, பறிக்கப்படாத அந்த தூய்மையான மலர்கள் தான் இறைவனுடைய திருவடிகளை அலங்கரிக்க தகுந்தவை. அதுபோல் இந்த உலகில் இன்பத்திலே ஆழ்ந்து அழிந்து பட்டு அவங்க தேவையில்லை நமக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, அன்டச்டு அன்ஸ்மெல்ட் ஃப்ளவர்ஸ், தொடப்படாத முகரப்படாத அந்த மலர்கள் தான் இறைவனுடைய திருவடியை அலங்கரிக்க தகுதி உடையவர்கள் சொல்கிறார். அது யார்? அது நீங்கள் தான் இளைஞர்களே, இளம் பெண்களே, நீங்கள் தான் அது. ஏனென்றால் இன்னும் உங்கள் இந்த வாழ்க்கை கட்டித்து குதறவில்லை. அதனால் நீங்கள் அந்த ஈவில் ஃபோர்ஸுக்கிட்ட மாற்றுறதுக்கு முன்னாடி டிவைன் ஃபோர்ஸுக்கிட்ட வந்துடுங்க. டிவைன் ஃபோர்ஸ் எது? இவங்க தான் அந்த விஆர்எஸ் இல்லையா? இந்த மூவர், இந்த திருமூவர் எதை சொல்லி இருக்கிறார்களோ, எதை வாழ்ந்து காட்டி இருக்கிறார்களோ, சாமிஜிட்ட சாமிஜியோட மொத்த போதனை என்ன அப்படின்னா, சுவாமிஜி என்ன சொல்கிறாரு, என் வாழ்க்கையே என்னுடைய போதனை, மை லைஃப் இஸ் மை டீச்சிங். அப்போ நீங்கள் என்ன படிக்கணும்? முதல்ல சாமிஜியோட வாழ்க்கை வரலாறை படிக்கணும். அதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஏன் பிறந்திருக்கிறோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். நிறைய பேர் எதற்காக பிறந்தோம்னே தெரியாமல் அவங்க வாழ்ந்து மடிந்து விடுகிறார்கள். நமக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் பிறக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஏதோ ஒரு செயலை, மகத்தான காரியத்தை ஆற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்போவுமே உங்களை மற்றவர்கள்
பெலிட்டில் பண்ணுறதுக்கு, பெலிட்டில்னா என்ன, அவமானப்படுத்துவதற்கு, குறைத்து மதிப்பிடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. நான் வந்து 20 வயசு இருக்கிறப்போ இப்படி தான் இருந்தேன், 25லேயும் இப்படி தான் இருந்தேன், 35லேயும் இப்படி தான் இருந்தேன். வாழ்க்கையெல்லாம் நாம் என்னவாக இருக்கிறோமோ அது நம்ம கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்போம். அதனால் இளைஞர்களாக இருக்கிற போதே உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். இளைஞர்களாக இருக்கிற போதே உங்களை உயர்ந்தவர்களாக நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். இதை நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன், இது தவறு அப்படின்னு அந்த ஒரு தெளிவான கண்ணோட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எந்த சக்தியாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. அதன் பிறகு உங்களுக்குள்ளே நூற்றுக்கணக்கான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதை செஞ்சாலும் அது நன்மையாகத்தான் போகும். ஒரு பெரியவங்கள்லாம் வந்து சும்மா நம்மளை திட்டினா கூட அது நமக்கு என்னவா போகும், நன்மையாக போகும். சும்மா சாதாரண ஒரு வார்த்தையே நமக்கு அப்படி பெரிய ஆசீர்வாதமாக போயிடும். அது மாதிரி இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் யாருடைய திருவடிகளை சரணடையணும், நம்ம திருமூவருடைய திருவடிகளை சரணடைங்க. அதை நல்லா பிடிச்சிங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போல்லாம் வந்து முன்னெல்லாம் படிங்கன்னு சொல்லுவோம். என்ன நான்லாம் படிக்கிறப்ப தூங்காதீங்கடா படிங்கடா அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நான்லாம் என்ன சொல்கிறேன் தெரியுமா, கொஞ்சம் நேரம் தூங்குடா. ஏன்னா விடிய ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், அப்படியே பிரெயின் ஹேக் ஆகி எப்படி உட்காந்துட்டு இப்படிங்கிற ஆஸ்பத்திரியில் பிரெயின் வந்து ஃபேட்டிக் ஆகி அப்படியே ஹேங் ஆகி அவன்கிட்ட என்ன ப்ராப்ளம், அவன் தூங்காமல் தொடர்ந்து பார்த்து ஃபிட்ஸ் வந்துட்டு, அதனால அவனை தூங்க வைக்கிறதுக்கு இன்றைக்கி மாத்திரை கொடுக்குற மாதிரி ஆகுது. இன்றைய இளைஞர்களின் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தூங்குவதில்லை. தூங்கலைன்னா அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக சுரக்காது. ஹார்மோன்ஸ் சுரக்கலைன்னா நம்ம எப்படி ஆகிடுவோம், பைத்தியமாக போயிடுவோம். மென்டல் மனோபரம் திட்டுவானோபரம் மென்டல் அந்த மாதிரி மென்டலாக போயிடுவோம். அதனால் இந்த செல்ஃபோன் பயன்பாட்டை எல்லாம் குறைங்க, ஆரோக்கியமாக இருங்க. காலையில் எழும் பழக்கம், ராத்திரிக்கு படுத்து தூங்குகிற பழக்கம், இதெல்லாம் எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாது. அதெல்லாம் இன்றைய இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள்.